என் பெயர் இனியா. நான் 5 சகோதரர்களுக்கு ஒரே தங்கை. அதனால் அவர்கள் என்னை ஒரு இளவரசியைப் போலவே வளர்த்தார்கள். அது கோடை காலம். என் மூத்த அண்ணனுக்கு திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. வீட்டில் கலகலப்பாக இருக்கப் போகிறது என்பதால் நான் தான் எல்லாரையும் விட மகிழ்ச்சியாக இருந்தேன். திருமணத்திற்கு 14 நாட்களுக்கு முன்பே நான் டிஜே ஆடல் என தொடங்கிவிட்டேன். என்னை யாரும் தடுக்கவில்லை. ஏனென்றால் நான் வீட்டின் செல்லப்பெண். ஒரு பட்டாம்பூச்சியைப் போல இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தேன். திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அண்ணி வீட்டார் வந்திருந்தார்கள். திருமணத்திற்காக வழங்கப்படும் வரதட்சணை பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள். விருந்தினர்களில் அண்ணியின் 2 சகோதரர்களும் மற்றும் சில இளைஞர்களும் இருந்தனர். அம்மா மற்றும் அப்பா அவர்களை வரவேற்றார்கள். ஆண்கள் இருக்கும் இடத்திற்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை என்பதால் நான் அந்த பக்கம் செல்லவில்லை. ஆனால் ஒருவனின் பார்வை என் மேல் விழுந்து விட்டது என்பதும் இனி என் வாழ்க்கை சீரழியப் போகிறது என்பதும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் எனது உலகிலேயே மகிழ்ச்சியாக இருந்தேன். விருந்தினர்கள் சென்ற பிறகு அண்ணி கொண்டு வந்த வரதட்சணை பொருட்களை பார்க்க வந்தேன். ஒவ்வொன்றும் மிக சிறப்பான பொருட்களாக இருந்தன. அம்மா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். நமக்கு வரதட்சணை தேவை இல்லைதான். நம் வீட்டில் பொருட்கள் வைக்க இடமும் இல்லை. ஆனால் அண்ணியின் பெற்றோர் அத்தனை தரமான பொருட்களை அள்ளி கொடுத்து ஊரே வியக்கும்படி செய்து விட்டார்கள். எங்கள் கௌரவத்தை உயர்த்தி விட்டார்கள் என்று அம்மா சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். எவ்வளவு கேவலமான எண்ணம்! மற்றவர்கள் கொடுப்பதினால் ஒருவனுக்கு நல்லது நடந்து விடாது, கௌரவமும் உயர்ந்து விடாது. மரியாதையும் புகழையும் கொடுப்பது கடவுளின் கையில் தான் இருக்கிறது. கடவுளிடம் இல்லாத பொக்கிஷமா? பிறகு ஏன் மனிதர்கள் உலகத்தவரிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைத்தேன். உலகத்தவர் தரும் மரியாதை ஒரு மரியாதையா? ஆனால் இந்த எண்ணங்கள் அனைத்தையும் என் உள்ளேயே புதைத்து கொண்டேன். அம்மாவிடம் சொல்ல துணியவில்லை. ஏனென்றால் சொன்னால் அவருக்கு கோபம் வரும். இனியா, உன்னுடைய படிப்பறிவை என்னிடம் காட்டாதே என்று கத்தி விடுவார். சரி, நான் தலையை உலுக்கி கொண்டு திருமணத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். அண்ணனின் திருமணத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் ஏற்கனவே செய்திருந்தேன். என்னிடம் சிறந்த உடைகளும் பொருட்களும் இருந்தன. அதனால் திருமண நேரத்தில் கடை வீதிக்கு அலைய வேண்டியதில்லை என்று நிம்மதியாக உணர்ந்தேன். பகல் முழுவதும் ஆட்டம் பாட்டத்திலேயே கழிந்தது. அன்று இரவு சடங்கை முடித்துவிட்டு சுமார் 11 மணி அளவில் என் அறைக்கு வந்தேன். களைப்பின் காரணமாக படுக்கையில் விழுந்த உடனேயே தூங்கிவிட்டேன். அப்போதுதான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருப்பேன். யாரோ என்னை கவனிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. தூக்கத்திலும் மனிதர்களுக்கு இது போன்ற உணர்வுகள் ஏற்படுவதுண்டு. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. ஆனால் ஜன்னல் வழியாக வந்த வெளிச்சத்தில் அறையில் ஒரு நிழல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. என் மனதில் முதலில் தோன்றிய எண்ணம் அது ஒரு பேயாக இருக்குமோ என்பதுதான். அந்த எண்ணம் வந்தவுடனேயே நான் அலறத் தொடங்கினேன். சிறு வயதிலிருந்தே நான் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள். நான் சத்தமாக கத்திக்கொண்டே கடவுளை வேண்டத் தொடங்கினேன். என் அலறல் சத்தம் கேட்டு வெளியே பரபரப்பு ஏற்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் அறைக்குள் வந்து விடுவார்கள், அந்த பேயும் ஓடிவிடும் என்று எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஆனால் அந்த நிழல் அசையாமல் என் அறையிலேயே நின்றிருந்தது. அது ஓடவில்லை. அது என் முன்னே நிற்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்போது என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. பலரும் உள்ளே வந்தனர். யாரோ ஒருவர் சுவிட்சை போட்டு அறையின் விளக்கை ஏற்றினர். அந்த பேய் இப்போது ஒரு வாலிபனாக மாறியிருந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் அந்த இளைஞனை பார்த்து கொண்டிருந்தனர். நான் ஓடி சென்று அப்பாவை கட்டி கொண்டு அழத் தொடங்கினேன். அப்பா, என்னை காப்பாற்றுங்கள், இவன் யார் என்று தெரியவில்லை என்றேன். என் அப்பாவின் முகமே மாறிவிட்டது. கோபத்தில் அவர் நெற்றி நரம்புகள் புடைத்தன. யார் நீ? என் மகளின் அறையில் என்ன செய்கிறாய் என்று உருமினார். அந்த இளைஞன் சொன்னான், அங்கிள், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் உங்கள் மருமகளின் உறவினர். அன்று வரதட்சணை பொருட்களை கொண்டு வந்தவர்களில் நானும் ஒருவன். அன்று நான் வீட்டிற்கு புறப்படும் போது இனியா என்னிடம் ஒரு துண்டு சீட்டை கொடுத்தாள். அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது. இரவு கண்டிப்பாக ஃபோன் செய்யும்படி அதில் எழுதியிருந்தது. அந்த இளைஞன் தொடர்ந்து சொன்னான், நான் இனியாவிற்கு ஃபோன் செய்தபோது அவள், ஆனந்த், உன்னை எனக்கு முதல் பார்வையிலேயே பிடித்து விட்டது, உன்னுடன் பழக விரும்புகிறேன் என்று சொன்னாள். அங்கிள், ஒரு பெண்ணே வழியே வந்து பழகும்போது ஆண்கள் எப்படி பின்வாங்குவார்கள்? நானும் இனியாவும் ஃபோனில் பேசத் தொடங்கினோம். அவள் என்னை அறைக்கும் அழைப்பாள். நான் ஏற்கனவே 2 முறை இங்கே வந்துள்ளேன். அவள் இப்போதே உன் பெற்றோரை அனுப்பி என்னை பெண் கேட்க சொல்கிறாள். ஆனால் நான் பயந்து மறுத்தேன். நான் ஏமாற்றுவதாக கருதி அவள் இப்போதே சத்தம் போட்டு அனைவரையும் கூட்டிவிட்டாள்.
உன் மறுப்பிற்கான தண்டனையை நான் நிச்சயம் வாங்கி தருவேன் என்று அவள் கூறினாள். நான் நினைத்திருந்தால் அவள் கத்துவதை கேட்டு பயந்து ஓடியிருக்கலாம். ஆனால் அதன் அவசியத்தை நான் உணரவில்லை. எப்படியும் நாம் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். இதில் பயப்பட என்ன இருக்கிறது? எப்படியும் நாம் உறவினர்களாக போகிறோம். நாளையே என் பெற்றோரை அனுப்பி பெண் கேட்க சொல்வேன். ஆனந்த் என்ற அந்த இளைஞன் இதை கூறிவிட்டு திரும்ப முயன்றபோது என் மூத்த அண்ணன் சுரேஷ் அவன் சட்டையை பிடித்து தடுத்தார். சுரேஷ் அண்ணன் அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விட்டார். அதில் அவனுக்கு இரத்தம் கொட்டியது. அவன் மூக்கிலிருந்து இரத்தம் வருவதை பார்த்த பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது. அதுவரை அவன் அடுக்காக சொன்ன பொய்களை கேட்டு நான் உறைந்து போயிருந்தேன். நினைவு வந்ததும் என் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, அப்பா, இவன் பொய் சொல்கிறான். இவன் யார் என்றே எனக்கு தெரியாது. எதற்காக என்மேல் பழி போடுகிறான் என்றும் தெரியவில்லை. சுரேசனன் அவனை தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தார். அடி வாங்கும்போது அந்த இளைஞன், நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் பெற்றோர் மீது சத்தியம் செய்ய தயார் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு நான் அலறினேன். கடவுளுக்காக இவ்வளவு தரம் தாழ்ந்து போகாதே. உன்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்த உன் பெற்றோர் மீதா பொய் சத்தியம் செய்வாய்? அப்படி செய்தால் உன் 7 தலைமுறையும் அழிந்துவிடும். கொஞ்சம் கூட வெட்கமில்லையா என்று கத்தினேன். என் பேச்சை கேட்டு அந்த இளைஞன் சொன்னான், இனியா, நீ பயப்பட தேவையில்லை. எதையும் பேசாதே. நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். பின் அவன் சுரேஷ் அண்ணனிடம் சொன்னான், சுரேஷ் மச்சான், நான் இனியாவிற்கு உரிய மரியாதையை தருவேன். அவளை என் மனைவியாக ஆக்கிக் கொள்வேன். எங்கள் திருமணத்தை நடத்தி வையுங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் நான் இனியாவை அழைத்து கொண்டு ஓடிவிடுவேன். உங்கள் குடும்பமே அசிங்கப்படும். என் அப்பா என்னை அருவருப்புடன் பார்த்தார். என்னை அவரிடமிருந்து தள்ளிவிட்டார். என் அண்ணன்களும் என்னை வெறுப்புடன் பார்த்தார்கள். எங்கள் வீட்டில் ஒரு பெண் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று அவர்கள் முணுமுணுத்தது என் காதில் விழுந்தது. அவர்களின் வெறுப்பை கண்டு நான் அதிர்ச்சியில் நிலைகுலைந்தேன். என் 4வது அண்ணன் சொன்னான், அப்பா, இந்த அயோக்கியர்களுக்கு ஒரே தண்டனை தான். இவர்களை கொன்று பிணத்தை நாய்களுக்கு போட வேண்டும். இதை கேட்டதும் என் அம்மா நடுங்கி போனார். அவர் ஓடி சென்று அப்பாவின் கால்களில் விழுந்து கதறினார், கடவுளுக்காக என் பிள்ளையை விட்டு விடுங்கள், அவளை கொல்லாதீர்கள். அம்மா தொடர்ந்தார், அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவளை இந்த இளைஞனுக்கே திருமணம் செய்து கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுங்கள். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் துடித்தேன். என் கண்கள் இரத்தமாக அழுதன. நான் அம்மாவின் கால்களை பிடித்து கொண்டு, அம்மா, கடவுளுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுக்காதீர்கள். நான் செத்து விடுவேன். ஆனால் இவனை திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு இவனை தெரியவே தெரியாது என்று கதறினேன். என் பேச்சை கேட்டு அந்த ஆனந்த் சொன்னான், இனியா, என்ன பேசுகிறாய்? இந்த இக்கட்டான நேரத்தில் என்னை எப்படி தனியாக விடலாம்? ஆனால் உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இனியா. பயத்தின் காரணமாகத்தான் நீ இப்படி பேசுகிறாய். நீ எனக்கு மீண்டும் ஃபோன் செய்வாய், என்னிடம் பேசுவாய் என்று எனக்கு தெரியும். நீ அவ்வளவு சீக்கிரம் இந்த உறவை முறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடன் வீட்டை விட்டு ஓடி வர தயார் என்று நீயே தான் சொன்னாய். ஆனந்தின் பேச்சை கேட்டு அப்பா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவர் கண்களில் தெரிந்த கோபத்தை கண்டு நான் நடுங்கி போனேன். இந்த இக்கட்டான நேரத்தில் அனைவரும் என்னை கைவிட்டனர். தன் வீட்டு பெண்ணை நம்புவதற்கு பதிலாக எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியனின் பேச்சை அனைவரும் நம்பினர். என் மனம் உள்ளுக்குள் கதறியது. ஏன் ஆனந்தின் பேச்சை அனைவரும் நம்பினார்கள்? ஏன் என் பேச்சை பொய் என்று ஒதுக்கினார்கள்? அவன் ஒரு ஆண் என்பதாலா? நம் சமூகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்களுக்கு நிகரான மரியாதை வழங்கப்படுவதில்லை. எப்போதும் பெண்களை தாழ்வாகவே பார்க்கிறார்கள். அவர்களை பலவீனமானவர்களாகவே கருதுகிறார்கள். ஒழுக்கத்தை பற்றி பேசினால் முதலில் பெண்ணின் மீது தான் விரல் நீட்டப்படுகிறது. ஆண் லாவகமாக தப்பித்து விடுகிறான். அப்பா சொன்னார், இப்போதே ஒரு புரோகிதரை அழைத்து வாருங்கள். இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள். இல்லை என்றால் என் கையால் ஏதேனும் விபரீதம் நடந்துவிடும். இதை கேட்டதும் நான் பயத்தில் உறைந்தேன். யார் என்றே தெரியாத என்மேல் அபாண்டமாக பழி சுமத்தும் ஒருவனை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? நான் அப்பாவின் கால்களில் விழுந்து கதறினேன், அப்பா, வேண்டுமானால் என்னை கொன்று விடுங்கள். ஆனால் இவனுக்கு மட்டும் என்னை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் நான் உயிரோடு இருந்தும் பிணமாவேன். நான் அப்பாவின் கால்களை பிடித்து கொண்டிருந்த போது சுரேஷ் அண்ணன் என் கூந்தலை பிடித்து தூக்கி என் கன்னத்தில் அறைந்தார். கோபத்துடன் சொன்னார், இவனை எல்லாம் அறைக்குள் அழைப்பதற்கு முன்னால் இதை பற்றி நீ யோசித்திருக்க வேண்டும். இப்போது இவன் மேல் உனக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் தான் இவனிடமிருந்து தப்பிக்க பார்க்கிறாய். நாளைக்கு வேறொருவனை நள்ளிரவில் அறைக்கு அழைப்பாய். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். எங்கள் கௌரவத்தோடு விளையாட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் அழுதேன், கத்தினேன்.
உண்மையை விளக்கினேன். ஆனால் ஒருவரும் என்னை நம்பவில்லை. இறுதியில் நான் கனவிலும் நினைக்காதது நடந்தது. ஆனந்த் என்ற அந்த இளைஞனுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. நள்ளிரவிலேயே நான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். அந்த மாளிகையின் வாசலை கடக்கும்போது என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. வீட்டை விட்டு பிரிந்த துக்கத்தை விட என் உலகத்தின் மீது ஒரு கரையோடு வெளியேறுகிறேனே என்ற துக்கம்தான் அதிகமாக இருந்தது. நான் ஆனந்தை பார்த்தேன். அவன் முகத்தில் புன்னகை இருந்தது. அவன் என் கையை பிடித்து அந்த பெரிய மாளிகையில் இருந்து வெளியே அழைத்து வந்தான். ஒரு பெரிய அரண்மனையை விட்டு 2 அறைகள் கொண்ட ஒரு சிறிய வீட்டிற்கு வந்தேன். ஆனந்த் அந்த அறையை ஏற்கனவே அலங்கரித்து வைத்திருந்தான். அவன் என்னை அலங்கரிக்கப்பட்ட அந்த படுக்கையில் அமர சொன்னான். நான் அவனை ஆவேசமாக தள்ளிவிட்டு அந்த படுக்கையில் இருந்த பூக்களை பீத்து எறிந்தேன். எனக்கு பைத்தியம் பிடித்தது போல இருந்தது. நான் சத்தமாக அலறினேன். என் நிலையை பார்த்து ஆனந்த் சொன்னான், இனியா, என்னை மன்னித்து விடு. நான் செய்ததெல்லாம் மிகப்பெரிய கட்டாயத்தினால் செய்தவை. ஆனந்த் தொடர்ந்தான், நான் உனக்கு இழைத்த துரோகத்திற்கு நானே குற்றவாளி. அன்று மலர் அக்காவின் வரதட்சணையை இறக்கி வைக்க வந்தபோது உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே நான் என் சுய நினைவை இழந்தேன். அது முதல் பார்வை காதல். உன்னை ஒரு நிமிடம் கூட என்னால் மறக்க முடியவில்லை. எப்படியாவது உன்னை அடைந்தே தீருவேன் என்று அன்று ஆழமாக முடிவெடுத்தேன். ஆனால் உன்னை நேர் வழியில் அடைய முடியாது என்று எனக்கு தெரியும். எங்கே அரண்மனையில் வாழும் நீ, எங்கே 2 அறைகள் கொண்ட சிறிய வீட்டில் வாழும் இந்த ஏழை நான். நான் மலரக்காவின் உறவினனாக இருந்தாலும் அந்தஸ்தில் மிகவும் தாழ்ந்தவன். என் அப்பா சிறு வயதிலேயே என்னை விட்டு சென்று விட்டார். என் அம்மா மலரக்காவின் வீட்டில் ஒரு வேலைக்காரியை போலத்தான் வாழ்ந்தார். அப்படி இருக்க உன் பணக்கார பெற்றோர் ஒரு வேலைக்காரியின் மகனுக்கு தன் ஒரே மகளை எப்படி திருமணம் செய்து தருவார்கள்? இனியா, சிறு வயதிலிருந்து நான் ஒவ்வொரு சிறிய பொருளுக்காகவும் ஏங்கியிருக்கிறேன். என் அம்மா என் விருப்பத்தை நிறைவேற்றியதோ அல்லது ஒரு பொம்மை கார் வாங்கி கொடுத்ததோ எனக்கு நினைவில்லை. நான் எப்போதும் மற்ற குழந்தைகளின் உடைந்த பொம்மைகளை வைத்து தான் விளையாடியிருக்கிறேன். சிறு வயதிலிருந்து நான் அனுபவித்த துயரங்கள் எனக்குள் ஒரு ஆறாத புண்ணாக மாறிவிட்டன. உன்னை பார்த்தபோது நீதான் அந்த புண்ணிற்கு மருந்து என்று தோன்றியது. தயவு செய்து இனியா, என்னை ஒதுக்கிவிடாதே. என் காதலை ஏற்றுக்கொள். உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். உனக்கு ஒரு சிறு தீங்கு கூட வராமல் பார்த்து கொள்வேன். உன் அனுமதி இல்லாமல் உன்னை தொடக்கூட மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன். உன்னுடன் ஒரு நண்பனாகவே இருப்பேன். என்றைக்கு உன் மனதில் எனக்காக காதல் பிறக்கிறதோ அன்றைக்கு உன் சம்மதத்துடன் நாம் கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடங்குவோம் என்று கூறி ஆனந்த் எனக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கத்தில் என்னை நோக்கி வந்தான். ஆனால் அவன் அருகில் வருவதற்கு முன்பே நான் அவனை பலமாக தள்ளிவிட்டு அலறினேன். என் கண்ணெதிரே நிற்காதே, தொலைந்து போ. ஆனந்த் என்னை ஒருவித ஏமாற்றத்துடன் பார்த்தபடி அறையை விட்டு வெளியே சென்றான். நான் அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினேன். ஒரே இரவில் என் அனைத்தும் முடிந்து விட்டது. அனைத்தும் பறிபோய் விட்டது. என் பெற்றோர், என் அண்ணன்கள், என் வீடு, என் கௌரவம், என் கனவுகள் என அனைத்தும் என்னை விட்டு தூரமாகி போய்விட்டன. ஆனந்த் இதை காதல் என்று சொன்னான். ஆனால் என்னை அசிங்கப்படுத்தி பெற்ற இத்தகு காதலை நான் என்ன செய்வேன்? நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கின. நான் முற்றிலும் மௌனமாகி போனேன். யாரிடமும் பேசுவதில்லை, எதற்கும் பதில் சொல்வதில்லை. ஏதோ ஒரு இயந்திரத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனந்த் மீது எனக்கு அந்த அளவிற்கு வெறுப்பு இருந்தது. அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் நெருப்பு பொறிகள் பறக்கும். இருப்பினும் ஆனந்த் தான் கொடுத்த வாக்கில் உறுதியாக இருந்தான். அவன் என் அருகில் வரவில்லை. இந்த சிறிய வீட்டில் உன்னை ஒரு இளவரசியை போல வாழ வைப்பேன் என்று சொன்னான். அதை செய்தும் காட்டினான். என் ஒவ்வொரு சிறு தேவைகளையும் கவனித்து கொண்டான். எனக்காக தன் கைகளாலேயே சமைப்பான். என் துணிகளை கூட அவனே துவைப்பான். ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அவன் மீதான என் வெறுப்பு அதிகரித்து கொண்டே தான் போனது. ஏனென்றால் அவனே என் அனைத்தையும் பறித்தவன். அவனை நான் எப்படி மன்னிப்பேன்? என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியாவது என் பெற்றோரிடம் நான் குற்றமற்றவள் என்று நிரூபிக்க வேண்டும். ஒரு நாள் ஆனந்த் சொன்னான், இனியா, என்னிடம் ஏதாவது கேள், எதையாவது செய்ய சொல். உனக்கு இழைத்த துரோகத்தை நினைத்து எனக்குள்ளேயே நான் புழுங்கி கொண்டிருக்கிறேன். நீ எதையாவது கேட்டால் என் மனம் சற்று லேசாகும். நான் சொன்னேன், சரி, நீ எனக்காக ஏதாவது செய்ய நினைத்தால் இப்போதே என் பெற்றோரிடம் போய் நீ சொன்னதெல்லாம் பொய் என்று சொல். இதை கேட்ட ஆனந்த் சொன்னான், சரி, உனக்காக நான் இதை செய்ய தயார். ஆனால் இதால் என்ன பயன் என்று கொஞ்சம் யோசித்துப்பார். அந்த வீட்டில் உனக்கான மதிப்பு ஒரு காசு கூட இல்லை.
உன்மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் வழியில் போகும் ஒருவன் சொன்னதை கேட்டு உனக்கு திருமணம் செய்து வைப்பார்களா? அவர்களின் பார்வையில் உனக்கு சிறு மரியாதையாவது இருந்திருந்தால் அவர்கள் உன்னை நம்பி இருப்பார்கள், என்னை அல்ல. உன்னுடன் அவர்கள் இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்னை பார்த்ததோ சில நிமிடங்கள் தான். உண்மையை சொல்வதென்றால், உங்கள் வீட்டு வேலைக்காரன் உன்மேல் பழி சுமத்தி இருந்தாலும் உன் குடும்பத்தினர் அந்த வேலைக்காரனைத்தான் நம்பியிருப்பார்கள், உன்னை அல்ல. அவர்களுக்கு தன் மகளின் மேல் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் ஒரு அந்நியனுடன் உனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனந்தின் வார்த்தைகள் என்னை உள்ளுயிரே உலுக்கின. அவன் சொல்வது சரிதானே. என் பெற்றோர்கள் தவறு செய்து விட்டார்கள். அவர்கள் என்னை நம்பவில்லை. ஆனால் ஒரு அந்நியனை நம்பினார்கள். ஆனந்த் எனக்கு குற்றவாளி என்றால் என் குடும்பத்தினரும் அத்தனை பெரிய குற்றவாளிகள்தான். அவர்கள் என்னை பாலில் விழுந்த ஈயை போல தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போது நான் ஆனந்துடன் தான் இருக்க வேண்டும். ஆனந்த் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தான். என் விருப்பத்திற்கு மாறாக அவன் என்னை தொடக்கூட முயலவில்லை. எப்போதும் என் மகிழ்ச்சியையே கவனித்து கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல ஆனந்தின் காதல் என் மனதில் வேரூன்ற தொடங்கியது. திருமணமான 3 மாதங்கள் முடிந்த நிலையில் நான் அவனிடம் என் காதலை வெளிப்படுத்தினேன். அதை கேட்டதும் அவன் மகிழ்ச்சியில் என்னை தூக்கி சுற்றினான். அவன் என்னை படுக்கையில் கிடத்தி என்னை அணைத்து கொண்டான். ஆனந்தின் இந்த செயலால் நான் சற்று திடுக்கிட்டேன். நான் என் காதலை சொன்னது உண்மைதான். ஆனந்தை எனக்கு பிடிக்க தொடங்கியதும் உண்மைதான். ஆனால் அனைத்தும் இவ்வளவு சீக்கிரம் நடப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. இருந்தாலும் நான் ஆனந்திடம் என்னை ஒப்படைத்தேன். 3 மாதங்களாக ஆனந்த் பொறுமையாக காத்திருக்கிறான். அதனால்தான் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை போலும் என்று எண்ணினேன். எங்கள் திருமண வாழ்க்கை இனிதே தொடங்கியது. ஆனந்த் என்னை நன்றாக கவனித்து கொண்டான். எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. ஒரு நாள் நான் தாயாக போகிறேன் என்ற செய்தி தெரிந்தது. என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எனக்கென்று ஒரு இரத்த உறவு கிடைக்கப் போகிறது என்ற நிம்மதி பிறந்தது. ஆனால் பிரசவ காலம் நெருங்க நெருங்க ஆனந்தின் போக்கில் மாற்றம் தெரிந்தது. அவன் மௌனமாக இருக்கத் தொடங்கினான். என்னிடம் பேசுவதையே குறைத்து கொண்டான். நான் எதை கேட்டாலும் சுருக்கமாக பதிலளிப்பான். ஒரு நாள் என்னால் பொறுக்க முடியாமல் கேட்டேன், என்னவாயிற்று? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? அவன் சொன்னான், ஒன்றுமில்லை, பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி தான் கவலையாக இருக்கிறது. நாம் இருவர் இப்போது 3 போகிறோம். செலவுகள் அதிகரிக்கும். குழந்தையின் செலவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்டு நான் சிரித்தேன். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? உணவளிப்பவன் இறைவன். நம்மை இந்த உலகிற்கு அனுப்பியவன். நிச்சயம் உணவும் அளிப்பான் என்றேன். ஆனால் என் வார்த்தைகள் ஆனந்திடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் நாளுக்கு நாள் எரிச்சலடைய தொடங்கினான். நான் அவனை மாற்ற முயன்றேன். ஆனால் தோற்று போனேன். பின் ஒரு நாள் ஆனந்தின் நிஜ முகம் எனக்கு தெரிந்தது. அவன் செலவுகளை நினைத்து கவலைப்படவில்லை. மாறாக அவன் என் மீதான மோகத்தை இழந்து விட்டான். என்னிடமிருந்து விடுபட நினைத்தான். ஒரு நாள் இரவு அவன் போனில் ஒரு பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை என் காதுகளால் கேட்டேன். என் உயிரே பிரிந்து விட்டது போல இருந்தது. எந்த மனிதன் என் பாதங்களுக்கு கீழே தன் உள்ளங்கைகளை விரித்தானோ அவன் இன்று வேறொருத்தியை காதலித்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்மேல் சலிப்பு தட்டிவிட்டது. நான் உடைந்து சிதறினேன். பெற்றோரின் வீடு ஏற்கனவே பறிபோய்விட்டது. இப்போது கணவனும் எனக்காக இல்லை. ஆனந்த் இப்போது வீட்டிற்கு வருவதையே குறைத்து கொண்டான். வந்தாலும் பேச மாட்டான். நான் என் வாழ்க்கையை ஏதோ ஒரு கடமைக்காக இழுத்து கொண்டு சென்றேன். நான் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அது என் வயிற்றில் வளரும் குழந்தை. பின் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளை பார்த்தவுடன் எனக்குள் மீண்டும் வாழும் ஆசை பிறந்தது. அவளுக்கு சிம்ரன் என்று பெயரிட்டேன். ஆனந்த் திருந்தி விடுவான் என்று எனக்குள் ஒரு மெல்லிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதுவும் என் தவறான கணக்காகி போனது. அவன் இப்போது என் மேல் கை வைக்கத் தொடங்கினான். என்னை அடிக்கவும் உதைக்கவும் செய்தான். ஒரு நாள் எனக்கு ஆத்திரம் வந்தது. இப்படியெல்லாம் செய்வதற்கு எதற்காக என் வாழ்க்கையை சீரழித்தாய்? ஏன் காதலிப்பது போல நடித்தாய்? நீ ஒரு கீழ்த்தரமான மனிதன் என்று கத்தினேன். இதை கேட்டு ஆனந்த் என்னை ஓங்கி தள்ளினான். என் தலை சுவரில் மோதி இரத்தம் அடிய தொடங்கியது. வேறொரு வழி இல்லாமல் அவன் என்னை தெருக்கோடியில் இருந்த ஒரு சிறிய மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அவர் கொடுத்த மருந்துகள் பலனளிக்கவில்லை. காயம் இன்னும் பெரிதானது. மீண்டும் அவரிடமே சென்றபோது அவர் சில மருந்துகளை கொடுத்தார். காயம் காய்ந்தது. ஆனால் அந்த மருந்தின் வீரியத்தால் என் தாய்ப்பாலும் வற்றி போனது. என் குழந்தை பசியால் நாள் முழுவதும் கதறி அழுதாள். என்னால் இதை பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் ஆனந்திடம், குழந்தை பசியால் அழுகிறாள்,
பாலுக்கு ஏதாவது ஏற்பாடு செய் என்றேன். அவன் ஆத்திரத்துடன் சொன்னான், நீயும் உன் மகளும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்கள் செலவுகளை என்னால் சுமக்க முடியாது. சிம்ரனுக்கு அப்போது 2 மாதங்களே ஆகியிருந்தது. அவளது நிலையை கண்டு என் கண்கள் குளம்போலாயின. இறைவா, இந்த கொடுமையை காட்டவா இந்த பிஞ்சு உயிரை உலகிற்கு அனுப்பினாய் என்று கதறினேன். என் கண்ணெதிரே என் குழந்தை பசியால் துடிப்பது என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் நானே பாலுக்கு ஏற்பாடு செய்ய நினைத்தேன். எங்கள் வீட்டிற்கு சற்று தொலைவில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது. அங்கே சென்று பாலில் செய்யப்பட்ட பால் பவுடர் டப்பாவை கேட்டேன். அவர் டப்பாவை கொடுத்தார். ஆனால் பணத்தை கேட்டபோது நான் அழத் தொடங்கினேன். என்னிடம் பணம் இல்லை என்று அந்த கடை உரிமையாளரிடம் சொன்னேன். நான் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். தயவு செய்து இந்த பால் டப்பாவை கடனாக கொடுங்கள், பிறகு பணம் தருகிறேன் என்று கெஞ்சினேன். அதற்கு அவர், இந்த உலகில் அழகான பெண் எவளும் இக்கட்டான நிலையில் இருக்க முடியாது. இந்த பால் டப்பாவை எடுத்துக்கொள், ஆனால் என் ஃபோன் நம்பரை வாங்கிக்கொள். உன் நம்பரை கொடு, நான் உன்னிடம் பேசுவேன் என்றார். அந்த நேரத்தில் பசியால் துடிக்கும் என் குழந்தையின் முகம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. அவர் கேட்டவுடன் என் நம்பரை கொடுத்துவிட்டு அவர் நம்பரையும் வாங்கி கொண்டேன். அந்த துண்டு சீட்டை வாங்கும்போது என் கைகள் நடுங்கின. தவறான காரியங்களை செய்யும் விதத்தில் நான் வளர்க்கப்படவில்லை. ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் நிர்பந்திக்கப்பட்டேன். பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஒரு நாள் முழுவதும் கழிந்தது. ஆனால் நான் அவருக்கு ஃபோன் செய்யவில்லை. அடுத்த நாள் அவரே ஃபோன் செய்தார். நலம் விசாரித்துவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். அப்பாடா, இன்றைய பொழுது தப்பித்தது என்று நிம்மதி அடைந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு பால் டப்பா தீர்ந்து விட்டது. மீண்டும் கடைக்கு சென்றேன். அவர் இம்முறை காசு இல்லாமல் பால் டப்பாவை கொடுத்துவிட்டு ஒரே ஒரு நிபந்தனை, என்னிடம் ஃபோனில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். ஒரு முறை நான் அவரிடம் பேசிக்கொண்டு இருந்தபோது ஆனந்த் எனக்கு பின்னால் வந்து நின்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆனந்த் என்னை கண்டிக்காமல் மௌனமாக இருந்ததை கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். தன் மனைவி வேறொரு ஆடவனுடன் பேசும்போது கோபப்படாத அளவிற்கு அவன் ஒரு மானங்கெட்டவனாக மாறிவிட்டானே என்று வருந்தினேன். ஒரு நாள் உச்சகட்ட கொடுமை நடந்தது. ஆனந்திற்கு பணம் தேவைப்பட்டது. அவன் என் கையை பிடித்து இழுத்து கொண்டு அதே கடைக்காரரிடம் சென்றான். என் மனைவியை ஒரு இரவு உன்னுடன் வைத்துக்கொள், எனக்கு 20,000 ரூபாய் கொடு என்றான். இதை கேட்டு நான் ஆத்திரத்தில் அலறினேன். ஆனந்த், நான் உன் மனைவி. உன் மான மரியாதை எல்லாம் செத்து விட்டதா? என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரிகிறதா என்று கத்தினேன். ஆனந்த் வெட்கமில்லாமல் சிரித்தான். பணம் எனக்கு மிக முக்கியம். நீ அந்த பணத்தை தந்தால் நான் உன்னை இவரிடம் அனுப்ப மாட்டேன் என்றான். நான் அழுதேன். என்னிடம் ஒரு நயா பைசா கூட இல்லை. ஆனால் அந்த கடைக்காரர் பணத்தை கொடுத்துவிட்டு என்னை விட்டு விடுவார் என்று நம்பினேன். ஏனெனில் இதுவரை அவர் என்னிடம் ஃபோனில் பேசும்போது மரியாதையாகத்தான் நடந்து கொண்டார். ஆனால் அந்த கடைக்காரர் சொன்னதை கேட்டு என் ஆன்மாவை நடுங்கியது. அவர் ஆனந்திடம் 20,000க்கு பதில் 30,000 தந்து என்னை வைத்துக் கொள்வதாக சொன்னார். ஆனந்த் பணத்தை வாங்கி கொண்டு என்னை அளவிட்டு விட்டு சென்று விட்டான். கடைக்காரர் என் கையை பிடித்து உள்ளே இழுத்து சென்றார். என் உடலில் உயிர் இல்லை. ஒரு பிணத்தை போல அவர் பின்னே சென்றேன். நான் அழுவதை கண்டு அவர் என் கையை பிடித்து, பயப்படாதே, நீ என் தங்கை போன்றவள், உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், நிம்மதியாக அமர்ந்து இந்த தண்ணீரை குடி என்றார். நான் வியப்புடன் அவரை பார்த்தேன். யார் இந்த மனிதர்? இலவசமாக பால் டப்பா கொடுத்தார், நலம் விசாரித்தார், இப்போது என் மானத்தையும் காப்பாற்றுகிறார். நான் அவர் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த போது, இனியா, தண்ணீரை குடித்துவிட்டு அந்த அறைக்கு போ என்றார். எனக்கு மீண்டும் பயம் வந்தது. ஏன் என்னை அறைக்குள் அனுப்புகிறார்? அவர் சொன்னார், பயப்படாதே, ஒரு முறை உள்ளே போய்ப்பார். நான் உள்ளே சென்றபோது திகைத்து போனேன். அங்கே சுவரில் ஒரு புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் என் கண்கள் பிதுங்கின. ஏனென்றால் அது என் அம்மாவின் புகைப்படம். நான் வேகமாக வெளியே ஓடி வந்து, இதெல்லாம் என்ன, யார் நீங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இனியா, உனக்கு என்னை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நான் உங்கள் மாளிகையில் வேலை செய்த ஒரு வேலைக்காரன். ஒரு நாள் காலை நாங்கள் எழுந்தபோது அந்த மாளிகையின் ஒரே மகள் நீ இறந்து விட்டதாக சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் மிகுந்த துயரம் அடைந்தோம். ஏனென்றால் இனியா பிஞ்சினால்தான் அந்த மாளிகையே உயிர்ப்புடன் இருந்தது. ஆனால் யாரும் இனியாவின் முகத்தை பார்க்கக்கூடாது என்று முதலாளிகள் கட்டளையிட்டனர். தன் சொந்த மகளின் முகத்தை பார்க்கக்கூட ஏன் தடை விதிக்கிறார்கள் என்று நாங்கள் வேலைக்காரர்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். ஆனால் மௌனமாக இருப்பதை தவிர எங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் நான் வேலை முடிந்து என் அறைக்கு வந்தபோது
உன் அம்மா என் பின்னாடியே வந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். நான் அவரிடம் காரணம் கேட்டேன். வீரா, நீ எங்கள் பழைய வேலைக்காரன். உன்னை நான் நம்புகிறேன். இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் இடையே மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இனியா உயிருடன் தான் இருக்கிறாள் என்ற உண்மையை சொன்னார். பேராசையினால் அவளது அண்ணன்களே முதலில் அவள் மேல் பழி சுமத்தி அவளை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். என் மூத்த மகன் சுரேஷ் தான் அன்று அந்த இளைஞனை இனியாவின் அறைக்கு அனுப்பி வைத்தான். இது அனைத்தும் அவனது சதி. அந்த இளைஞன் அவன் மனைவியின் தூரத்து உறவினன். இனியா எவ்வளவோ கெஞ்சியும் அவளது அப்பா அவளை நம்பவில்லை. அப்பாவுக்கு இனியா மேல் மிகுந்த அன்பு இருந்ததால் தான் அவளை கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற்றினார். இல்லை என்றால் எங்கள் கௌரவத்தை சீரழிக்கும் பெண்களை கொன்று விடுவதுதான் வழக்கம். சுரேஷ் தம்பி ஏன் இப்படி செய்தார் என்று நான் கேட்டபோது அம்மா சொன்னார், எல்லாம் பணத்திற்காகத்தான். உன் அப்பா அந்த மாளிகை முழுவதையும் உன் பெயரில் எழுதி வைத்திருந்தார். இது உன் அண்ணன்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த மாளிகையை அடையவே அவர்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள். உன்னை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டம். ஆனால் உன் அப்பா பாசத்தினால் உன்னை உயிரோடு வெளியேற்றினார். வீராங்கில் சொல்ல கேட்ட எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. என் உடன் பிறந்த அண்ணன்களே எனக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்களே என்று அழுதேன். என் அம்மா என்னை நம்பினாரே என்று மகிழ்ந்தேன். நான் அழுது கொண்டே வீராங்கிலிடம், அம்மாவிடம் பேச வேண்டும், அவர் ஃபோன் நம்பரை கொடுங்கள் என்றேன். நான் அம்மாவிடம் பேசினேன். அவர் குரலை கேட்ட உடனேயே நான் அழத் தொடங்கினேன். அம்மாவும் அழுதார். நான் அழுதபடியே, அம்மா, நான் நிரபராதி, நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்றேன். தெரியும் மகளே, என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது உண்மைகள் அனைத்தும் தெரிந்துவிட்டது. இதற்கெல்லாம் உன் அண்ணன்கள் தான் காரணம் என்றார் அம்மா. அப்பாவிற்கு உண்மை தெரிந்துவிட்டதா என்று கேட்டேன். இல்லை, அவருக்கு இன்னும் தெரியாது. ஆனால் இன்று மாலை நான் உன் வீட்டிற்கு வருவேன். உன் முன்னாலேயே உண்மைகளை தோல் உரிப்பேன் என்றார். ஃபோனை வைத்த பிறகு நான் வீரா அங்கிளுக்கு நன்றி சொன்னேன். அம்மா சொல்லித்தான் வீரா அங்கிள் என்னை தேடி கண்டுபிடித்து எனக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மாவின் வேண்டுகோளின் பேரில்தான் அவர் என் வீட்டிற்கு அருகிலேயே இந்த மருந்தகத்தை திறந்தார். தினமும் நலம் விசாரிக்க தன் உறவினர் மூலம் என்னிடம் பேச செய்தார். நான் வீரா அங்கிளுடன் மருந்தகத்தை விட்டு வெளியே வந்தேன். வாசலில் வீரா அங்கிளின் மருமகன் நின்றிருந்தான். அவன்தான் ஃபோனில் என் நலம் விசாரிப்பவன். நான் அவர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். என்னை பார்த்ததும் என் மகள் அழத் தொடங்கினாள். நான் அவளை கட்டி கொண்டேன். மாலையில் என் பெற்றோர் வந்து என்னை இந்த நரகத்தில் இருந்து மீட்பார்கள் என்ற நிம்மதி என் மனதில் இருந்தது. மாலையில் அம்மா மற்றும் அப்பா வந்தார்கள். என் அப்பாவை பார்த்ததும் ஆனந்த் பயத்தில் நடுங்கினான். அப்பா ஆவேசமாக கேட்டார், ஆனந்த், உண்மையே சொல். எதையாவது மறைத்தால் விளைவு மோசமாக இருக்கும். பயந்தாலும் ஆனந்த் எதையும் சொல்ல தயாராக இல்லை. உடனே அப்பா ஒரு கட்டு பணத்தை அவன் முன்னால் வைத்தார். என் மனைவி சொல்வது உண்மையா? என் மகள் நிரபராதியா? உண்மையே சொல் என்று கேட்டார். பணத்தை பார்த்ததும் அந்த பேராசை பிடித்த ஆனந்தின் வாய் ஊறியது. அவன் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டான். சுரேஷ் மச்சான் சொன்னதால் தான் நான் இனியாவின் அறைக்கு சென்றேன். இனியாவிற்கு என்னை யாரென்றே தெரியாது. அவள் குற்றமற்றவள் என்று கூறினான். இதை கேட்டவுடன் என் அப்பா தன் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். பின் என் முன்னே கைகளை கூப்பி, இனியா, என்னை மன்னித்து விடு மகளே. உன்மேல் நான் அநீதி இழைத்து விட்டேன். உன்னை நம்பாமல் ஒரு அந்நியனை நம்பி உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டேன். எனக்கு தண்டனை கொடு. நான் உனக்கு கடன்பட்டு இருக்கிறேன் என்று கதறினார். நான் அப்பாவின் கைகளை பற்றி கொண்டேன். அப்பா, உங்கள் மேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த சூழ்நிலையில் எந்த பெற்றோராக இருந்தாலும் உங்கள் முடிவைத்தான் எடுத்திருப்பார்கள். நான் நிரபராதி என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டதே, அதுவே எனக்கு போதும் என்றேன். அப்பா என் மகளை தூக்கி கொண்டு என் கையை பிடித்தார். வா மகளே, ஒரு நிமிடம் கூட நீ இங்கே இருக்க தேவையில்லை. போதும் நீ அனுபவித்த துயரங்கள், வீட்டிற்கு செல்வோம் என்றார். பின் ஆனந்திடம், என் மகளுக்கு விவாகரத்து கொடுத்து அவளை விடுதலை செய். இனி உன் முகத்தை எங்களிடம் காட்டாதே என்று எச்சரித்தார். நான் மீண்டும் என் பிறந்த வீட்டிற்கு வந்தேன். என் அண்ணன்களுக்கு அப்பா கொடுத்த தண்டனை என்னவென்றால், அவர்களை சொத்தில் இருந்து நீக்கிவிட்டார். அனைத்து சொத்துக்களையும் என் பெயரில் எழுதி வைத்தார். அவர்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் முதுமைக்கு துணையாக இருப்பார்கள், அவர்களை இப்படி ஒதுக்காதீர்கள் என்று நான் எவ்வளவோ சொல்லியும் அப்பா கேட்கவில்லை. அடுத்த நாள் வீரா அங்கிலும் அவரது மருமகன் சமீரும் வீட்டிற்கு வந்தனர்.
சிறிது நேரம் கழித்து அம்மா என்னிடம் வந்து, இனியா மகளே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவனை நீ மனம் செய்ய வேண்டும் என்றார். நான் மறுத்தேன். எனக்கு திருமணம் வேண்டாம் அம்மா. நான் சிம்ரனை வளர்த்து கொண்டே காலத்தை கழித்து விடுவேன். ஆண்கள் மேல் இருந்த நம்பிக்கையே எனக்கு போய்விட்டது என்றேன். ஆனால் அம்மா தயக்கத்துடன் சொன்னார், வீராவின் மருமகன் சமீரை நீ மனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவன் மிக நல்லவன். நான் அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தேன். எனக்கு பிடிக்கவில்லை என்று நினைத்த அம்மா, சரி மகளே, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு சென்றார். என் கண்களில் சமீரின் முகம் நிழலாடியது. அவன் உண்மையில் நல்லவன். நான் மருந்தகம் செல்லும் போதெல்லாம் எனக்கு உதவினான். ஃபோனில் பேசும்போது அவனது பேச்சில் ஒரு விதமான பாசம் இருக்கும். என் மனதை தேற்றிக்கொண்டு நிம்மதியாக உறங்கினேன். அடுத்த நாள் சமீரை திருமணம் செய்ய சம்மதம் சொன்னேன். அம்மா மகிழ்ச்சியில் துள்ளினார். இனியா, சமீருடன் நீ நிச்சயம் சந்தோஷமாக இருப்பாய் என்றார். அப்பாவிற்கும் சமீரை மிகவும் பிடித்திருந்தது. அவருக்கு பணம் முக்கியமல்ல, தன் மகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒரு மருமகன் தான் தேவைப்பட்டது. அடுத்த நாளிலேயே மிகவும் எளிமையான முறையில் எனக்கும் சமீருக்கும் திருமணம் நடந்தது. சமீரை மணந்த பிறகுதான் மகிழ்ச்சி என்றால் என்ன, கணவனின் அன்பு எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். சமீர் எனக்கு ஒரு மனைவிக்குரிய மரியாதையை தந்தான். அவன் என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். என் மகளையும் அவன் தன் சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டான். அவளுக்கு கிடைக்க வேண்டிய தந்தை பாசத்தை அவன் வாரி வழங்கினான். இன்று நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியில் யாருடைய கண் திருஷ்டியும் படக்கூடாது என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.